பைபிளை கையில் எடுத்துக்கிடுவோம். ஏசாயா 30:18 கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள். ஏசாயா 30:18 நல்ல முழு பலத்தோடு சேர்ந்து முழு சபையும் வாசிக்கணும். வாசிப்போமா? அவருக்கு காத்திருக்கிற இந்த சபையில் உள்ள அனைவரும் பாக்கியவான்கள். உலகம் என்ன சொல்லுது? பைத்தியக்காரர்கள். பரலோகம் என்ன சொல்லுது? பாக்கியவான்களாகும். கண்ணை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தைய இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்தில் நீர் பதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேருடைய இருதயமும் சிந்தனைகளும் பரலோகம் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை பொறுக்கும்படி வந்திருக்கிற அத்தனை பறவைகளையும் இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் கிரியைகளை நாங்கள் ஒருமித்து கட்டி போடுகிறோம், அதம் பண்ணுகிறோம், நிர்மூலமாக்குகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மொத்த ஆளுகைக்கு முழு சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலமெல்லாம் நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். அந்த வார்த்தையை போடு. வெறும் கையனாய், வெறும் கையனாய். 3வது ஸ்டென்ஸா. இதை பாடுனவங்க உண்மையா கை வைத்து காமிங்க. நல்லா வைத்து பாடாட்டா வைத்தோனா பாடினவங்க. நம்ம எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நம்ம இப்ப எல்லாரும் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? இப்ப வாசிங்க அந்த பாட்டை அப்படியே வாசிங்க. வெறும் பரலோகில். அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன். நான் பரலோகத்துக்கு போகணும்னா வெறுங்கை என்ன செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? பொண்ணு வெளியே கொண்டு போகணுமா? பொண்ணை பார்க்கணும், வெள்ளியை பார்க்கணும். ஆத்துமாக்கள். இந்த கையில ஒரு அக்கா, இந்த கையில ஒரு தங்கச்சி, அந்த கையில ஒரு அண்ணன், இந்த கையில ஒரு தம்பி. 2 பேரையும் நான் கூட்டிட்டு தான் பரலோகம் வருவேன்னு இப்ப நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. அப்ப கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்? நானும் வரமாட்டேன்னு அர்த்தம். அந்த பாட்டுடைய அர்த்தம் அதுதான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலன்னா நான் வரமாட்டேன். இதுக்கு தைரியம் சொல்ல ஒரு ஐயாவுக்கு தான் தைரியம் இருக்குது, ஆண்மைன்னு சொல்ல. அப்போ வரமாட்டேன்னா அந்த அர்த்தம் இல்ல, வரக்கூடாது. நம்ம எல்லாரும் போகணும்னா என்ன செய்யணும்? நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லி பரலோகத்துக்கு போகும்பொழுது காதறிந்த ஊசி கூட கடைசி வரை வராது. தெரிந்தானே உங்களுக்கு? நீங்க எவ்வளவு நாளும் தொங்க விட்டுக்கோங்க, எவ்வளவு நாளும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் இப்படி இப்படி போடுங்க, நல்லா இருக்கும். இப்படி யாரும் நான் இது பார்த்துருக்கேன், இதை யாரும் பார்த்ததில்லை. நான் எவ்வளோ நாளும் ஜாயின் பண்ணிக்கோ. அப்புறம் இங்கேருந்து கீழே வரைக்கும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கிராம கூட கூட அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு வந்து எத்தனையோ அடக்கம் நான் பண்ணியிருக்கேன், 100கணக்கான அடக்கம் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் நான் எந்த அடக்கத்துலையும் பாவம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா பாவம் ஒரு 5 கிராம் தான் போட்டுட்டு போட்டும் பாஸ்டர் அப்படின்னு இதுவரைக்கும் சொன்னாலும் யாருமே இல்லையா? யாருமே இல்லை. புரியுதா? மறந்தா பக்கத்துல வந்து காதை கடிப்பாங்க. பாஸ்டர் 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 பாஸ்டர்மா காதை கடிக்கும்போது புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால எதுவுமே அங்க வராது. ஆனா அங்க எது வரும் தெரியுமா? இந்த பூமியில நான் ஊழியம் செஞ்சு சுவிசேஷம் அறிவிச்சு என் மூலம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், அது மட்டும்தான் அங்க வரும். அவங்கள மட்டும்தான் நான் கூப்பிட்டு போக முடியும். அதைத்தான் நம்ம பாடணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். வாசல் திறந்திருக்கு, ராஜா வாசல் அருகே இருக்கிறார். ரெடி டு கோ, ரெடி டு கோ, போவதற்கு ஆயத்தமாவோம். அதற்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். அதான் ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க, கடைசி வார்த்தையை மட்டும் வாசிக்க கேட்போம் எல்லாரும். அந்த வார்த்தையை வாசிங்க.
அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன அடைவதில்லை? வெட்கப்பட்டு வெட்கம் அடைவதில்லை. கவனிங்க, இந்த வசனம் துவங்கும் பொழுது நேரடியா துவங்காம ஒரு இணைப்பு சொல்ல கொடுத்து ஆண்டவர் துவங்குறார் பாருங்க. ஒரு இணைப்பு சொல். என்ன இணைப்பு சொல்லுன்னா, ஸ்டார்டிங்ல என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? ஆனாலும். அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாம் கவனிங்க. ஆண்டவருக்கு சொல்ற அர்த்தம் என்னன்னா, ஆனாலும் நான் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன், நான் உனக்கு மனதுருகும்படி காத்திருப்பேன். அப்படின்னா, எப்பா நீ சேட்டை பண்றன்னு தான் தெரியுது, நீ சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கன்னு தான் தெரியுது, வேற வழி இல்லை, பெற்றுட்டேன், வளர்த்துத்தான் ஆகணும், படைச்சிட்டேன், நான் உனக்கு இறக்கம் செய்ய விரும்புகிறேன். உனக்கு தகுதி இல்லாவிட்டாலும், நீ ஆயத்தமா இல்லாவிட்டாலும், என் கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். இந்த காலையில் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தின் நிமித்தம். அவர்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரு. இதுவரைக்கும் பேசும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, நியாய தீர்ப்பு, தண்டனை, பாபிலோன் ராஜாவுடைய அந்த 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 தீக்கிரையாக்குகிற அனுபவங்கள், இவைகளையே பேசிக்கிட்டே வருவாரு. திடீர்னு ஆண்டவருடைய டோன் மாற ஆரம்பிக்கும். எப்படி மாறும்னா, ஆனாலோ, நான் உன்னை அடிச்சாலோ, உன்னை சிச்சித்தாலோ உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களில் யாராகிலும் உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் தேவனை வேதனைப்படுத்தி இருந்தாலோ, உங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நீங்கள் தூரம் போய் இருந்தாலோ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் சபையின் நடுவில் வந்து நின்று சொல்லுகிறார், உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், உனக்கு தயவு செய்யும்படி நான் காத்திருக்கிறேன். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு கர்த்தரை பிடித்து அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும் சபை. இந்த தருணத்தை நீங்க பயன்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே உங்க இரக்கத்தை இந்த கால நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்பா. அவர்கள் நிலையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். முதல் வசனத்தை வாசிங்க, 31 வாசிங்க. போதும். என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்கள் அவர்கள் குடும்பத்தில் கூடி ஆலோசனை பண்றாங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு ஊருக்கு பிரயாணப்படணும், ஒரு புதிய ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை, அவங்க கூடி ஆலோசனை பண்றாங்க. அந்த ஆலோசனையில எல்லாரும் இருக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மாமே, சித்தப்பா, வெளிநாட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, தூரத்தை சொந்தம், எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. ஆனா அது அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் மட்டும் இல்ல தெரியுமா? அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் மட்டும் இல்ல தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை தள்ளினார்கள், என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணினார்கள். அப்படின்னா அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் யாருக்கு அவங்க இடம் கொடுக்கல? தேவனுக்கு இடம் கொடுக்கல. அது நிற்குமா? அது நிலைக்குமா? அது தேருமா? அது வெற்றி அடையுமா? வெட்கம்தான் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் இந்த அளவுக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆலோசனையில் தேவனை தள்ளிவிட்டார்கள். அவர்களுடைய ஆலோசனையில் கர்த்தரை அவர்கள் தூரம் வைத்தார்கள். நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இந்த வார்த்தை, உங்க காரியங்களுக்கு நீங்க எதுக்கு நீங்க ஆலோசனை பண்ணுகிறீர்களோ, உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட படிப்பா, அல்லது பிள்ளைகளுடைய வேலை காரியமா, அல்லது மிக முக்கிய திருமண விஷயமா, அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு வீடை கட்டுறீங்களா, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களா, எந்த காரியமானாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய 100 பேர் அதில் இருப்பது முக்கியமல்ல. உங்களுக்கு எல்லா காரியத்திலும் துணை நிற்கிற கர்த்தர் அதன் மையத்தில் இல்லாவிட்டால் காரியம் வெட்கத்தில் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வாலிப தம்பி, தங்கச்சிகள், நீங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க. இந்த ஸ்டேஜ்ல, இந்த பாயிண்ட்ல, இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கு பாரு, சங்ஷன்ல நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் உனக்கு கர்த்தரை நீ முக்கியமா வைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுத்திருக்க வேண்டும். அவரை தள்ளிவிட்டால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். யாராலும் அவரை தள்ளி ஆலோசனை செய்து இப்பொழுது நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால்,
ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். உடனே பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கர்த்தரை மையமாய் வைத்து செயல்படுங்கள். ஏன் தெரியுமா? குதிரை இத்தனை நாளுக்கு சொல்லுங்க ஜெயமோ, சீட்டு மடியிலே காரிய சித்தியோ. புரிதா புரியலையா உங்களுக்கு? ஜெயம் அவரால்தான் வரும், காரிய சித்தி அவரால்தான் வரும். அவர் தான் ஆலோசனையின் கர்த்தர். அவரை மையமாய் வைத்து சபை வாழணும். அவரை ஒதுக்கி விடாதீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாருங்களேன், டேய் ஆனாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். என்ன ஒரு உள்ள தேவனுக்கு இல்லையா? நம்ம கூட பிள்ளைங்க கண்டிப்போம் தண்டிப்போம், அவன் கீழ்ப்படியலைன்னா கடைசியில் அவனை வீட்டை விட்டு அனுப்பலாம் மாட்டோம் இல்லையா? வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம், அவனை சாகடிக்க மாட்டோம், போய் தொலைன்னு சொல்ல மாட்டோம். ஒரு காரியம் மனசில் வச்சிருப்போம், பெத்து தொலைச்சிட்டேன், அதனால சாப்பாடு போட்டு வளர்க்கணும் இல்லையா? ஆண்டவர் அப்படித்தான் இங்க அவங்களை டீல் பண்றாரு. உங்களை படைச்சிட்டேன், உங்களை திரும்ப கொண்டு வந்துட்டேன், உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாய் கொண்டு வந்துட்டேன், உங்களை ரட்சித்துட்டேன், உங்களை அபிஷேகம் பண்ணிட்டேன், உங்களை தெரிந்து கொண்டுட்டேன். அதனால உன்னை எவ்வளவுதான் நான் அடிச்சாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். கை உயர்த்தி இந்த தேவனுக்கு உங்க மனமார்ந்த நன்றி சொல்லுங்க. எனக்காய் காத்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தர், எனக்காய் காத்திருக்கிற ஒரு நல்ல கர்த்தர் உன்னை தூக்கி விடும்படி காத்திருக்கிறார், உனக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இனி உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை தள்ளி விட்டு ஆலோசனை பண்ண மாட்டேன், என் வாழ்க்கை நீங்க தான் எனக்கு முக்கியத்துவம். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா, போன வாரம் அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று நம்ம கவனிச்சோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைப்பது என்ன? 40:31 வாசிங்க. இதே ஏசாயா தீர்க்கதரிசி 40:31 வாசிங்க. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைப்பது 40:31. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இங்க ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சபையில எனக்கு நல்லா தெரியும், இந்த சபையில உள்ள ஜனங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு கூட்டம் கர்த்தருக்காக மாத்திரமே காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கர்த்தருக்காய் காத்திருக்க. எல்லாரையும் நான் சொல்றதுக்கு என்னால முடியல, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கர்த்தருக்காக இந்த சபையில காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம், எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன அடைவார்களோ சொல்லுங்க, கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலன்? என்ன பலன்? பலத்தோடு சொல்லுங்க, புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைவார்கள். அவர்கள் புது பலன், ரினியூ, ஆங்கிலத்தில் ரினியூ their strength அப்படின்னு இருக்கு. அவருடைய பலன் புதுப்பிக்கப்படும், புதுப்பிக்கப்படும். கவனிங்க, இது இன்னொரு டிரான்ஸ்லேஷனை வாசிக்கிறேன். ஆண்டவர் மேல் ETP, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புது ஆற்றல் பெறுவார்கள். அது சொல்லப்பட்டிருக்குது, கழுகு போல, கழுகுகள் போல. இங்க வெறுமனையா சொல்லப்பட்டிருக்கு, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, இப்படித்தான் போட்டிருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு டிரான்ஸ் எப்படி போட்டிருக்குன்னா, கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வார்கள். கை அசைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க செல்வார்கள்? உயரே செல்வார்கள், கழுகுகளை போல. சொல்லி இருக்கிறேன், கழுகுக்கு 2 பாட்டு, பார்ட் 1 பார்ட் 2. முதல் பாட்டு 40 வயசு வரைக்கும் அவங்க வட்டமிட்டு, வானத்தில் வட்டமிட்டு அவர்கள் வாழ்க்கையை கடத்து போவார்கள். 40வது வயதிலே கழுகுக்கு ஒரு சூழ்நிலை வரும், அதனுடைய அழகு வெயிட் ஆகும், சிறகு அடித்து மேல பறக்க முடியும், எல்லாமே கனமா மாறிடும், எல்லாம் தடிமன் கூடிரும். சிறகுகள், அழகு, நெகம், இந்த 3மே கனம் கூடிரும். கனம் கூடினா பறக்க முடியாது. ஓரத்தில் மலையின் உச்சியில் அமர்ந்து கொண்டு இறகுகள் ஒன்று
பிச்சு எரியும், எல்லாம் கீழே விழுந்து கொண்டிருக்கும், நகத்தை அடித்து உடைக்கும், அழகை அடித்து உடைக்கும், கடைசியில உருவழிந்து போய் கிடக்கும். இந்த கோழி, இந்த லெக்கான் கோழி இருக்கு பாருங்க, பிராய்லரை உரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருவழிந்து போய் கிடக்கும் கழுகு. இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்குமா? ஆனா முடியாதாம். தேவனுடைய சிருஷ்டிப்புல அதற்கு கர்த்தர் இன்னும் ஒரு பகுதி வச்சிருக்கிறாரா. சில நாட்கள் கழித்து அது மேலேயே அமர்ந்திருக்குமா. அப்படியே அதனுடைய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும், புது சிறகுகள் உள்ள இருந்து வர ஆரம்பிக்கும், இறகுகள் வரும், அந்த இறகுகள் சிறகுகளாய் மாறும், அழகு முளைக்கும், நெகம் முளைக்கும், எல்லாமே அதனுடைய பலன் புதுப்பிக்கப்படுமா. அதற்கு அப்புறம் இதுவரைக்கும் வட்டமிட்டு செல்ல அந்த எல்லையை விட கூடுதலான உயரமான எல்லைக்கு அது கடந்து போகுமா. ஆண்டவருக்குள்ள ஆவியில உணர்ந்து சொல்றேன், சில பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தீர்கள், மிகுந்த சந்தோஷமாய் வாழ்க்கையை கொண்டு போனீர்கள். எதிர்பாராத நேரத்தில் உங்க சிறகுகள் எல்லாம் உதிர ஆரம்பித்தது, பலன் உங்களை விட்டு கடந்து போனது, அழகு, நெகம், இறகு மொத்தமும் உங்களை விட்டு போனது. இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்கு உங்களுக்கே பிடிக்கவில்லை, உங்களை பார்ப்புகிற மற்றவர்களும் அருவருக்கத்தக்க அளவில் உருவழி சில பிள்ளைங்க இருக்கிறீங்க. யாரையுமே வெளியில பார்க்கிறதுக்கு விருப்பம் இல்லாத சில பிள்ளைங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த சீசன் நீங்க காத்திருக்கிற சீசன் மறந்துடாதீங்க. இதோடு உங்க லைஃப் கிறிஸ்டி முடிய போறது இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. உள்ளத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? சிறகு முளைக்க ஆரம்பிக்கும், புதிய இறகு முளைக்க ஆரம்பிக்கும், நெகம் முளைக்க ஆரம்பிக்கும், புதிய வடிவத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நீ மறுபடியும் சிறகடித்து எழும்புவான், உன் பிள்ளை எழும்புவான், உன் குடும்பம் எழும்பும், உன் சபை எழும்பும், உன் ஊர் எழும்பும். இதுவரைக்கு பறந்த உயர்த்தை விட மேலான உயரத்துக்கு நீ போக ஆரம்பிப்ப. எல்லாரும் எட்டி பிடிச்சா பிடிச்சு கீழே இழுக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு முன்னால இருந்த, இதுக்கப்புறம் எவ்வளவு குதிச்சாலும் உன்னை தொட முடியாத அளவுக்கு நீ மேல போற. கர்த்தர் இந்த பலனை உனக்கு கொடுப்பாரு. ஆவியில பற்றுக்கணும், விசுவாசத்தை பற்றுக்கணும், வயத்திலிருந்து சோத்திரம் பண்ணி பற்றுக்கொள்ளுங்க. பலம் உண்டவனாக, சபைக்கு பலம் உண்டவனாக, இந்த குடும்பங்களுக்கு பலம் உண்டவனாக, இந்த பிள்ளைகளுக்கு பலம் உண்டவனாக. ஹல்லேலூயா. என்ன பலன்? இந்த பலன் ஏன் தாரார் தெரியுமா? அதுதான் செய்தியினுடைய முக்கியமான கண்டென்ட். இந்த பலன் ஏன், என்ன பலன் பின்னாங்க, இந்த பலன் ஏன் தாரார் தெரியுமா? அதுதான் முக்கியம், கவனிக்கணும்னா எல்லாரும். இந்த பலன் ஆண்டவர் தருகிறதுக்கு மறுபடியும் நீ சேற்றில புரளுவதற்கு அல்ல, மறுபடியும் நீ உலகத்தின் பின்னால் ஓடுவதற்கு அல்ல. இந்த பலன் கத்த தருகிற நோக்கம் மூன்று, நோக்கம் மூன்று. ஏசாயாவில் 52:1 வாசிங்க. இந்த ஏசாயா 52:1 வாசிங்க. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க? வாசி மறுபடியும். எழும்பு, எழும்பு சீயோனே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அது தமிழ்ல வல்லம் இருக்குல்ல, ஆங்கிலத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா put on your strength. உன் பலனை நீ அணிந்துகொள், உன் பலனை அணிந்துகொள். put on your strength, உன் பலனை அணிந்துகொள். அம்மா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? எதை அணிந்து கொள்ளுவோம்? எதை அணிந்து கொள்ளுவோம்? சட்டையை அணிந்து கொள்வோம். அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தி சட்டையை அணிவது போல இங்க சொல்றாரு, உன் பலனை நீ அணிந்து கொள், உடுத்திக்கொள். அடுத்து விளக்கம் சொல்லும்போது அதுல வருது பார்த்தீங்களா? உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், தரித்துக்கொள், உடுத்திக்கொள். இது எல்லாமே உடை அணிவதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. புரியுதா சொல்றது? இங்க ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு, உன் வல்லமையை உடுத்திக்கோ, தரித்துக்கோ, உன் பலனை தரித்துக்கொள் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னால் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தான் சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தின வேற யாரும் இல்ல, சபைக்குள் இருக்கிறவ தான், நீங்களும் நானும் தான்.
சீயோன் குமாரத்தி இதுக்கு முன்னால அந்த டிரெஸ் அணிந்திருந்தாள், அந்த உடையை அணிந்திருந்தாள், அந்த பெலனை அவள் அணிந்திருந்தாள். ஆனா இடையில அந்த பெலனை அவ கலட்டி போட்டாள். இடையில அந்த வஸ்திரத்தை சீயோன் குமாரத்தை கலட்டி போட்டதுனால இப்ப அவ பலன் இல்லாம கிடக்குறா, இப்ப அவ எனர்ஜி இல்லாம கிடக்குறா. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா ஏ மகளே ஏ மகனே, ஒரு காலத்துல பலன் உனக்கு இருந்துச்சு, இப்போ உன் பலன் உன்கிட்ட இல்ல, இப்போ அந்த வல்லமை உன்கிட்ட இல்ல, அந்த வைராக்கியம் உன்கிட்ட இல்ல. கலத்தி போட்ட ட்ரெஸ் கலத்துற மாதிரி கலத்தி போட்ட. ஆனா இந்த கால நேரத்துல உன் பலனை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறாரு. நீ அணிந்தவர், அணிந்தவர், நீ இப்பொழுது அணிந்தவர், நீ இப்பொழுது அணிந்தவர். இப்பொழுது நீ அதை அணிந்து கொள் சொல்லிட்டு, எதுக்கு அப்படிங்கிறதுக்கு 3 காரணம் சொல்றார். ஏன் உன் பலனை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், உனக்கு எதற்கு இந்த பலன் என்றால், இந்த பலனை நான் ஏன் கொடுக்கிறேன் என்றால், 2ஆம் வசனம் வாசி. தூசி உதறிவிட்டு எழுந்து எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துகளில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கவனிச்சீங்களா? பலன் உனக்கு அன்றைக்கு இருக்கும் பொழுது, அந்த உடையை நீ அணிந்திருக்கும் பொழுது உன்னை ஜெயிக்க ஒருத்தனாலும் முடியல. நீ வைராக்கியமாய் ஓடுன, வைராக்கியமா எனக்காய் வாழ்ந்த. அந்த பலன் இருக்கும் பொழுது ஒருத்தரும் பக்கத்துல வர முடியாம இருந்துச்சுல, வர முடியாம இருந்துச்சு. தாய்மார்களை கவனிக்கிறீங்களா? வர முடியாம இருந்துச்சுல பலன் உங்ககிட்ட இருக்கும் பொழுது. வலிமை தம்பி, இன்னைக்கு தானே அது மறுபடியும் ஒண்ணு மேற்கொள்ளுது. ஆனா ஒரு காலத்துல அது உன் பக்கத்துல வர முடியல தெரியுமா? பலன் இருக்கும் பொழுது எதிரி பக்கத்துல வரமாட்டா. அன்னைக்கு சுதந்திரமா இருந்த, விடுதலையாக்கப்பட்டு இருந்த, வைராக்கியமா இருந்த, உனக்கு எல்லாமே லகுவா இருந்துச்சு. உன் வேலை ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, உன்னுடைய படிப்பு ஈஸியா இருந்துச்சு, உங்க குடும்பம் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு, பிள்ளைங்க காரியம் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. டக்கு 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 எல்லாமே நிறைவேறி கொண்டு வந்தது. ஏன் தெரியுமா? என்ன இருந்துச்சு? அதனால எல்லாம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த குமாரத்தி, என்ன குமாரத்தி, இவ பலனை கலட்டி போட்டதுனால, இவ வஸ்திரத்தை கலட்டி போட்டதுனால அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை, இப்ப அது கழுத்துல என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? கட்டு. அன்னைக்கு லகுவா இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் செயல்பட முடியல தெரியுமா? இன்னைக்கு ஏன் சிலரால அன்றைய நாள் மாதிரி தீவிரமா உன்னால ஓட முடியல, ஜெபிக்க முடியல, நடக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, உபவாசிக்க முடியல தெரியுமா? உங்க காரியம் எல்லாமே ஏன் இப்ப கடினமா போச்சு தெரியுமா? கவனிங்க, கழுத்துல ஒண்ணு போடப்பட்டிருக்கு, உன் கழுத்துல ஒண்ணு போடப்பட்டிருக்கு. நீ பலனை கலட்டி போட்டல, உன் ஜபத்தை நிறுத்தினேல, உன் வைராக்கியத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சல, வந்து உன்னை போட்டுட்டான். உன் கழுத்துல அவன் வந்து போட்டுட்டான் ஒரு கட்டை, அந்த நுகத்தை போட்டுட்டான், நுகத்தை போட்டுட்டான். இப்போ நிமிர முடியல. சில பிள்ளைங்களால நிமிர்ந்து வாழ முடியல, சில பிள்ளைங்களால முன்பு போல தீவிரமா செயல்பட முடியல. 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்றது மலையே இறங்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு. உபவாச ஜபத்துக்கு வர்றது கடினமா இருக்கு. அவன் வேதத்தை வாசிக்கிறது உங்களால முடியல. காரணம், போடப்பட்ட கட்டு அவ்வளவு பயங்கரம். உன் கழுத்துல கட்டு விழுந்திருக்கு தேவ பிள்ளை. அன்றைக்கு செய்த ஆவிக்குரிய காரியத்துல இன்னைக்கு ஏன் உன்னால நிக்க முடியலன்னா, பலனை நீ கலட்டி போட்டதுனால, உன் ஜபத்தை நிறுத்தினதுனால, தேவனுடைய உறவாடுகளை நிறுத்தினதுனால அவன் வந்து கட்ட போட்டான். கட்டு பலமா இருக்கு, பலமா இருக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர் உலாவி வருகிறாரு, மறுபடியும் பலனை புதுப்பிக்கிறாரு. ஏன் தெரியுமா? அந்த கட்டு இப்போ உடையணும், எந்த ஆரோக்கியம் உடையணும். உன் கழுத்தில் சத்துரு போட்ட கட்ட உடைத்து அறிவதற்காக ராசா வந்திருக்கிறாரு. கண்ணை மூடணும், முழு சபையை கண்ணை மூடும், திறக்கணும். யார் யாருடைய கை வைக்கணும், கட்டு கிடக்கிறது உடனடியாக 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 ஏழைகள் மேல் போடப்பட்ட கட்டு, பிள்ளைகள் மேல் போடப்பட்ட கட்டு, குடும்பத்தின் மேல் போடப்பட்ட கட்டு, பொருளாதாரத்தில் போடப்பட்ட கட்டு, சரீரத்தில் போடப்பட்ட கட்டு
விடாத 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 ஐயா ஜோமன் ஜோமன் ஓய்வு தண்ணி ஜோமன் என் கட்டு உடையத்தும் சொல்லு. உடைவதாக உடைவதாக இயேசுவின் நாமத்தில் தகப்பனே வலிபத்திலிருந்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த சபையில யாரும் கட்டு போடப்பட்டிருக்கோம். அந்த கட்டு உடையட்டும், கட்டு உடையட்டும். அபிஷேகத்தை நல்லவன் சபையில் ஆளுகை செய்கிறது. அபிஷேகத்தை நல்லவன் சபையில் ஆளுகை செய்கிறது. கட்டு உடையட்டும். ஒரு கட்டை கட்டு உடைக்கிறார். கட்டு உடையப்பட சபையின் கதைக்கு முறையான கட்டை உடைக்கிறார். உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். ஜெபிக்க கூடாதபடிக்கு, உபவாசிக்க கூடாதபடிக்கு, முழங்கால் பதியிட கூடாதபடிக்கு, ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு வாழப்பட்ட கட்டு இப்ப உடையணும். பரிசுத்த ஆளுக்குள்ள ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்ப உடையணும். உடையட்டும் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைவதாக உடைவதாக. ஏகோ தானா மாரா காத்துள்ளார் யாந்தோ ரிபோகா தானா மாரா தோனா மாக்கா. நிமிர முடியாம போடப்பட்ட அவமானத்தின் கட்டு உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் அவமானத்தின் கட்டுகள் உடைவதாக. நிம்மதியின் கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் மனுஷிக கட்டுகள் உடைவதாக. பொறாமையின் கட்டுகள் உடைவதாக. எரிச்சலின் கட்டுகள் உடைவதாக. ஒரு குடும்பத்துக்கு உடைவதாக. அத்தனை மனுஷக சிந்தனை கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாய் கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி போராட்டங்கள் நீங்க உணர்வீங்கன்னா, அறவிட்ட பூட்டி எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல கதவை திறக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணி நேர் முழங்காலில் நின்று இந்த 2 வசனத்தை நீங்க வாசிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பலனை புதுப்பிக்கிறேங்க. என் உடைய மறுபடியும் நான் அணிகிறேன். என் பலனை நான் மறுபடியும் அணிகிறேன். அப்படி நீங்க சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பலன் வருவது நோக்கம் சத்துரு போட்ட அந்த கட்டை உடைப்பதற்காக. அந்த கட்டை நீங்க உடைச்செறிங்க. ஆண்டவரே, ஜெபிச்சுட்டு வெளியே வா. நீ நிமிர்ந்து நடக்கும்படி அந்த கட்டு உடைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கரம் அந்த கட்டை உடைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த பலன் எதுக்கு? உன்னை நிமிரக்கூடாதபடி போட்ட கட்டை கர்த்தர் உடைப்பதற்காக உங்க பலனை புதுப்பிக்கிறார். 2வது எதுக்கு தெரியுமா? இந்த பலன் எதுக்கு தெரியுமா? 11வது வசனத்தை வாசிங்க. இதுலயே 52:11 வாசிங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் இருக்கணும். கீழே வசனம் போடு. நான் தெரியாட்டாலும் பரவாயில்ல, வசனம் இருக்கணும். அந்த பலன் 2வது எதுக்கு தெரியுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னும் இருக்கா? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்க. ஆண்டவர் இந்த பலனை சீயோன் குமாரத்திற்கு புதுப்பிக்க காரணம், நீ இப்ப இருக்கிற இடம் உனக்குரிய இடம் அல்ல. இப்போ நீங்க இருக்கிற இந்த சிறையிருப்பு உங்களுக்குரிய இடம் அல்ல. உனக்குரிய இடம் எருசலேம். உனக்குரிய இடம் சீயோன் மலை.
நீ வந்து சேர வேண்டியது எருசலேமுக்கு. நீங்க வந்து நம்ம போய் சேர வேண்டியது சீயோன் மலைக்கு. இப்ப எழும்பி போகணும். ஆனா எழும்ப ஏன் இல்ல, அதனால எழும்ப முடியல. உட்காந்துக்கிட்டு ஏன் ராசா கைய குடியா, ஒரு சப்போர்ட் வந்தவொடனே எழும்ப முடியல. தேவ ஜனம் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அவர்கள் வேற ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போக வேண்டியது இருக்கிறது. நீங்களும் நானும் இப்ப இருக்கிற இடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இடம் அல்ல. நமக்கு உரிய இடம் வேற ஒரு இடம், எருசலேம். நம்ம அங்க போகணும், இங்கேயே குடியிருக்க கூடாது இல்லையா? எருசலேம் ஆவிக்குரிய அர்த்தத்துல சில பிள்ளைங்க இப்ப நீங்க இருக்கிறீங்களா, தம்பி தங்கச்சி கவனிமா, எல்லாரும் கவனிங்க. இப்ப நீங்க வாழ்கிற வாழ்க்கை, இப்ப நீங்க இருக்கிற உங்க சூழ்நிலை, இப்போ உங்க அந்தரங்க வாழ்க்கை இருக்கு பாரு, இது நீ கிடையாது, இது நான் எதிர்பார்க்கிற நீ கிடையாதுன்ற கர்த்தர். நீ வேற ஒரு இடத்துக்கு வரணும், நீ என் சமூகத்துக்கு வரணும், என் பாதத்துக்கு வரணும், எருசலேமுக்கு வரணும், பிரசவத்துக்குள்ள வரணும். நீ வர வேண்டிய இடம் வேற இடம். ஆனா நீ இப்ப இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற, நீ வாழக்கூடாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற. இப்ப ஆண்டவர் பலனை ஏன் தராருன்னா, உன்னை எங்க கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வருவதற்காக இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீ புறப்படும்படி கொடுக்கிறார், நீ புறப்படும்படி கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோடு. ஆண்டவரே, நீ என்னை கொண்டு செல்ல விரும்புகிறோ, இருக்கிற இடத்துல இருந்து என்னை எங்கே புறப்பட்டு போக வைக்கிறீரோ, நீ விரும்புகிற எருசலேமுக்கு தேவ சமூகத்துக்கு தேவ விரும்புகிற வாழ்க்கைக்கு வருவதற்கு நான் புறப்படுகிறார். ஒரு திறந்து பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. வருவதற்கு நான் இப்ப புறப்படுகிறேன். நீங்க புறப்படுவதற்கு இந்த பலன் இப்ப உங்களை தேடி வருகிறது. பலன் தேடி வருகிறது. அசத்தை விட்டு எழுந்த, அலுவலத்தை விட்டு எழுந்த, தூக்கத்தை விட்டு எழுந்த, அந்த கத்தர் விரும்பாம அந்த எல்லையை விட்டு வெளியே ஓய் படிந்த கன்று தெரியவில்லை. நீ ஓய்வு பண்ண, நீ எழுந்தலாம், இந்த கேள்வி எழுந்தலாம், நீ புறப்படலாம். கத்தர் குறித்த வாழ்க்கைக்கு நீ வந்து சேரணும். பலன் எதுக்கு தெரியுமா? இங்க விழுந்த, எங்க சொல்லுங்க, எங்க இங்க விழுந்த அந்த நுகத்தை அடுத்து இந்த பலன் எதுக்கு தெரியுமா? இப்போ இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு கர்த்தர் குறித்த வாழ்க்கைக்கு அவர் விரும்புகிறதான ஜீவியத்துக்குள்ள வருவதற்கு இந்த பலன் உனக்கு வருது. இதை விட்டுறாத தம்பி, இதை விட்டுறாத தங்கச்சி. இதை விட்டனா அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. பலனை பெற்றுக்கொண்டு நீ எழும்பி புறப்பட்டு வா. தகப்பன் வீட்டுக்கு நீ வருவதற்கு இந்த பலன் உனக்கு கிடைக்கி. அப்பா வீட்டுக்கு வந்துரு, அவர் பாதத்துக்கு வந்துரு, மறுபடியும் உபவாசத்துக்கு வந்துரு, மறுபடியும் அந்த ஜீவியத்துக்கு வந்துரு, மறுபடியும் நீ வந்துடணும். கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வருவதற்காக இந்த காலை நேரத்தில் உனக்காகவே ஒரு பலனை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறாரு. நீ விசுவாசத்துல நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி பெற்றுக்கொண்டு நீங்க எழும்பணும். தம்பி, இந்த வாய்ப்பை நீ விட்டுட்ட, வாழ முள்ள நீ அங்கேயே சாக்கடையில கிடக்கணும், பண்ணி பக்கத்திலே கிடக்கணும். விட்டுறாத. எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. தகப்பன் வீட்டுக்கு வர விரும்புகிறவங்க யாரும் இங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரை கை உயர்த்தி, என் அப்பா வீட்டுக்கு நான் வர விரும்புறேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த பலன் வேணும்னு சொல்லுங்க. என் ஆண்டவர் வீட்டுக்கு வரணும், கர்த்தரோடு வாழணும், எனக்கு அந்த பலன் வேணும், எனக்கு அந்த பலன் வேணும் ஆண்டவரே. உன்னால முடியாது, ஆனா இந்த அவர் தருகிற இந்த பலத்தினால நீ எழுந்து வந்துருவ, நீ புறப்பட்டு வந்துருவ, கர்த்தர் விரும்ப இடத்துக்கு நீ வந்துருவ, கொண்டு வந்துருவாரு. தம்பி நீ பயப்படாத, தங்கச்சி நீ பயப்படாத. எனக்கு அந்த பலன் தாங்கன்னு ஒரு வார்த்தை நீ கேட்டா போதும், கண்ணை முழிச்சு பார்த்தா வந்து அப்பா வீட்டு வந்து முன்னாடி நிற்ப. அப்புறம்தான் இந்த பலன் எதுக்குன்னா,
முதல்ல கட்டை உடைக்க, ரெண்டாவது எலும்பி புறப்பட, மூணாவது எதுக்கு தெரியுமா? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எங்க பறக்க? டு ஃப்ளை. சொல்லுங்க, பறப்பதற்கு. இந்த பலன் எதுக்கு? கட்டை உடைப்பதற்கு. இந்த பலன் எதுக்கு? புறப்படுவதற்கு. இந்த பலன் எதற்கு? டு ஃப்ளை. எது எதுக்கு? பறக்கிறதுக்கு. இந்த பலன் எதுக்கு? எல்லாரும் சொல்லுங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறப்பதற்கு, இல்லையா? இது எப்ப நடக்கும் பாஸ்டர்? எப்ப நடக்கும் பாஸ்டர்? நடக்கும். நான் ஆவலவா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், இல்லையா? நம்ம ஆவலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு அந்த நாள் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வருது, வரப்போகிறது. இவனுங்க இந்த இதை கட்டி அதை கட்டி பறக்கிறாங்கள, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க டிவியில் யூடியூப்ல இதை பார்த்தீங்கன்னா என்னத்தையே கட்டிட்டு பறப்பான். 5 மீட்டர் கூட போக மாட்டான், கீழே விழுந்துருவான், இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை. இது பாயிண்ட் டு பாயிண்ட். இங்க கிளம்பியாச்சுன்னா மத்திய ஆகாயத்துல இது நிற்குமாக்கும், அங்கதான் நிற்குமாக்கும். பறப்பதற்கு ஒரு பலன் வருது. சபை பறக்கும் நாள் உண்டு. கழுகுகளை போல செட்டை அடித்து உயர எழும்பி மத்திய ஆகாயத்துல உயர பறப்புகிற, பறந்து போகிற ஒரு நாள் சபைக்கு வருகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பறக்க போறோம். எனக்கு இந்த சபையில நான் யாருக்கெல்லாம் ஊழியம் செஞ்சனோ ஒருத்தர் கூட நான் விடக்கூடாது. நான் விரும்புகிறேன். இந்த ஃபாஸ்டிங் முறையில் ஒரு ஜபத்தை போன வாரமா முந்தின வாரமான்னு தெரில, மோசே ஜபம், பவுலுடைய ஜபத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தேன். மோசே அவருக்கு பாவத்தை மன்னித்தீரானால் மன்னி, இல்லைன்னா அங்கே என் பேரை இருக்கிறோம். அப்புறம் பவுல் ஜெபிச்சாரு, இனத்தார் ரட்சிக்கப்படாட்டா நான் என்ன செய்யறேன்? நான் சபிக்கப்பட்டவனா அப்படி சொல்றேன். இது ரெண்டையும் நான் தியானிச்சு பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பாரம், இங்க இருக்கிற ஒருவரையும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி. அந்த நாள் வருது. சபைக்கு ஒரு பலன் இருக்கு, மறந்துடாதீங்க. ஒரு பலன் இருக்கு. அந்த பலனை எப்போதுமே போட்டு வச்சுக்கோங்க. அந்த சட்டையை மட்டும் காட்டிடாதீங்க. அந்த தேவன் போட்ட அந்த பலன் இருக்கு பாருங்க, ரட்சிப்பின் பலன், அபிஷேக பலன், கிருபையின் பலன், வசனம் என்னும் பலன். இதை எப்போதும் அணிந்திருங்க. ஏன்னா விசில் சத்தம் எப்பனாலும் கேட்கும். கேட்ட உடனே பறக்க ஆரம்பிக்கணும். சபை பறக்க ஆரம்பிக்கணும். எப்போ நடக்க போது தெரியுமா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காரத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்கு முதலாவது, பின்பு உயிரோடு இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட அந்த மேல எதிர்பார்க்கிற சபை மொத்தம் சேர்ந்து அந்த மேல எதிர்பார்க்கிற பறப்பேன் இயேசுவுடன், பறப்பேன் கால. இன்னைக்கு நடக்க, அன்னைக்கு நான் பறப்பேன். இந்த பலன் எதுக்கு கொடுத்திருக்காரு? சபைக்கு இந்த புது பலன் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பறந்து போகிறதற்கு. ஹல்லேலூயா. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், வாசல் அருகே நிற்கிறார். விழித்திரு, விட்டு விடு, விலகியிரு, எழுந்திரு, கர்த்தருக்காய் ஆயத்தப்படு. பறப்பதற்கு சபை ஆயத்தப்படணும். பறப்பதற்கு சபை என்ன செய்யணும்? பறக்கணும்னா வெயிட்டை மேல வச்சிருக்க கூடாது. பாரம் என்னும் அந்த சுமையவும், பாவம் என்னும் சுமையவும் மேல வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் நீ அகற்றி விட்டால் தான் ஈஸியா பறந்து வரணும். கீழே இழுக்காம பறக்கணும்னா வெயிட் இல்லாம இருக்கணும். வெயிட் இல்லாம இருக்கணும்னா பாவம், பாரம், சொல்லுங்க, இந்த ரெண்டு இருக்க கூடாது. இல்லாம இருந்தோம்னா
எப்ப எக்கால கேட்டாலும் சேர்ந்து வரணும். வந்துடணுண்ணே. ஏப்பா நீ வந்துடணும். ஞானசா எடுத்துட்டல, உனத்தான் சொல்றேன். கங்கக்குளம் ஞானசா எடுத்துட்டல, நீ வந்துடணும். வந்துடணுக்கா சிஸ்டர், தம்பி தம்பி வந்துடணுண்ணே. பக்கத்துல போய் சொல்லுங்க, அங்க வந்து சேர்ந்துடணுண்ணே. ஆமீன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த மூன்று ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற இந்த பலன் 3 காரியத்துக்காக. 1, கட்டுகளை உடைச்சு எறிய. 2, புறப்பட்டு போக, என்னை வச்சிருக்கிற வாழ்க்கைக்குள்ள கடந்து போக. 3வது, டு ஃப்ளை, உயர பறந்து மேகங்களோடு நம்முடைய ராஜாவை சந்திக்க, நம்முடைய மணவாளனை சந்திக்க. இந்த 3 ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு விரும்புறவங்க உள்ள இருந்தீங்கன்னா உங்க கையை மேல உயர்த்தி, வெளிப்படுத்தல் 16:15 இந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். அங்க இந்த 3 ஆசீர்வாதம் வந்து நான் மேல பறந்து வரணும்னா, இங்க இருக்கிற அத்தனை சகோதரிகள்கிட்டையும் கேட்கிறேன், தாய் தகப்பன் தம்பி தங்கச்சிட்ட கேட்கிறேன், நம்ம எல்லாரும் அங்க சந்திக்கணும். யாரையும் நம்ம இழந்துடக்கூடாது. ஆலயத்துக்கு எல்லாரும் வந்த மாதிரி அங்க எல்லாரும் நம்ம சந்திக்கணும். அப்படி நான் அங்க வரணும்னா என்கிட்ட கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எதை காத்துக்கொள்ளணும்? ஆண்டவர் கொடுத்தார்ல, 4 வஸ்திரம் கொடுத்திருக்காரு எல்லாருக்கும். ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? நீதியின் சால்வை. அடுத்து என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் ஆடை. சொல்லுங்க, துதியின் ஆடை. அடுத்து பரிசுத்த அங்கி. சொல்லுங்க. 4 வஸ்திரத்தையும் காத்துக்கொள்ளணும். சரியா? யாரும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரட்சிப்ப, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான நீதிய, அவர் உங்களுக்கு கொடுத்த துதியின் ஆடைய, அவர் கொடுத்த பரிசுத்த அங்கியை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். கண்ண மூடி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் முழு சபையும் ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தையின்படி எங்க வஸ்திரங்களை நாங்க காத்துக்கொள்ள கிருபைதாங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கால் வச்சு உம்மை ஆராதித்து இந்த வார்த்தையை கேட்ட ஒருவராயிலும் விடப்படக்கூடாது. அத்தனை பேரும் இறக்க வைத்து நீர் கொடுத்த பலத்தில் ஆயத்தப்பட்டு இந்த வருகையில் நாங்கள் வந்து உம்மை சந்திக்க எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் முழு சபைக்கும் கிருபை செய்யும். ஆயத்தம் இல்லாம எங்க குடும்பத்துல சபையில யாரும் இருப்பா இருந்து ஆயத்தப்படுத்திருங்கப்பா. எங்க முகம் உங்களை எதிர்பார்த்து இருக்கிறது. எங்க மனவாளரை எதிர்பார்த்து இருக்குது. உங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம். சபை ஆயத்தப்படும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.